சரி. இப்ப நம்ம வந்து என்ன வந்து பார்க்க போறோம்? எஜுகேஷன் ரைட் அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி, அதோட சிம்ப்ளிசிட்டி. ஓகேவா? சிம்பிளா எஜுகேஷன் ரைட் ஏன், எதுக்கு, என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கான கேள்வி. இப்ப இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்ல எதெல்லாம் நல்லா இருக்கு? எதெல்லாம் தேவையில்லாம இருக்கு? எத ரிமூவ் பண்ணுவீங்க? எத சேர்த்தா நல்லா இருக்கும்? அப்படின்றத நீங்க வந்து சொல்லப் போறீங்க. ஓகேவா? ரைட்? சரி. ஃபர்ஸ்ட் யார் சொல்றா? ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல்ஸ்ல வந்து மீல்ஸ் ப்ரொவைட் பண்றது வந்து நல்ல ஒரு ஸ்கீம் தான். அதனால நெறைய பேர் வந்து அட்வான்டேஜ் அடைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி காலேஜஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னுமே வந்து சாப்பாடுக்குலாம் வந்து கஷ்டப்படுறாங்க. காலேஜஸ்ல மீல்ஸ் ப்ரொவைட் ஆ பண்றது ஒரு நல்ல ஒரு அது பண்றது. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்குது. ஆனா எனக்கு ஆனா இது வந்து ஓகே. இதுக்கு நல்லா இருக்கு. எது வேணாம் அப்படின்னு. ஓப்பன் புக் சிஸ்டம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓப்பன் புக் சிஸ்டம் வேணாம். ஓப்பன் புக் சிஸ்டம் ஏன் வேணாம்னு நினைக்கிறேன்? ஏன்னா பசங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ வந்து அது அழிக்கிற மாரி இருக்கு. ஸோ அவங்க அத ஒரு சப்ஜெக்ட்டா வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஆன்சர் தேடுறதுக்கான ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்குன்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்படியே வச்சாங்கன்னா, அவங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்காது. ஓப்பன் புக் சிஸ்டம்ல டைரக்டா வந்து புக்ல இருக்க அப்படியே அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க ஆன்சர்ஸ் வந்து தேடுனாங்கன்னா, தேடி அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். பட் அவங்க படிச்சுட்டு அவங்க ரிமெம்பர் பண்ண முடியாதுல்ல. நான் அது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது. ஸோ அவங்க ஒரு சப்ஜெக்ட்டா அத இன்க்ளூட் பண்ணாங்கன்னா, ஓகே. அது ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்ற மாரி இருக்கும்ல. பெரிய பெரிய வந்து அமைப்புகள் தான் ஓப்பன் புக் சிஸ்டம் வந்து வேர்ல்ட் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஓப்பன் புக் சிஸ்டம் மூலியமா வந்து டாப்ல இருக்காங்க. டாப்ல இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சரை எழுதுறோம் இல்ல. அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம்ல ஒரு கேஸ் ஸ்டடிக்கு வந்து அவங்க வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. அதான் ஓப்பன் புக் சிஸ்டம். நம்மளோட ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரி இது வந்து இந்த கொஸ்டின் வாட் இஸ் பிரிட்ஜ் ஆஃப் லா அது அந்த இடத்துல இருக்கும். அந்த 4 லைனை வந்து அதுல இருந்து பார்த்து வந்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் புக் சிஸ்டம். இருந்தாலுமே அது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே சாத்தியம் இல்லல்ல. சரி அடுத்து. அதுதான் நானும் வச்சிருந்தேன். ம். ஆனா ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது அப்படின்றது வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்ன்றது இருக்கணும். பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பா இருக்கணும்னா ஏன் பேரண்ட்ஸ் மீட்டிங்? ஏன் அப்படின்னா வந்து ஸ்கூல்ஸ் அப்படின்னா கூட பேரண்ட்ஸ் போய் கூட்டிட்டு போய் விட்டுறாங்க. முக்காவாசி பசங்களா இருந்தாலுமே பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறாங்க. பட் அதனால குழந்தைங்க ஸ்கூல் உள்ள போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா காலேஜ்ல அப்படி நமக்கு தெரியுது இல்லை. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அந்த பசங்களை பத்தி நம்ம கேட்க போகும்போதுதான் அந்த பசங்க காலேஜ்க்கு வரல அப்படின்றது நம்ம பணம் கட்டுறதா இருக்கட்டும் கட்டாததா இருக்கட்டும் அன்னைக்கு போய் தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது. அந்த காலேஜ்ல இருந்தும் நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வர்றது கிடையாது. பட் நம்ம போக போகதான் அவங்க காலேஜ் போறாங்க. ஏன்னா ஒரு பேக் எடுத்துட்டு போயிடுறாங்க. அது இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்களா ஒரு நோட்ஸ் எடுக்கிறாங்களா படிக்கிறாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியல. கேட்டா நாங்க அங்கேயே படிச்சிடுறோம் சிஸ்டம்ல படிச்சிடறோம் அது இதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம போக போகதான் நம்ம பசங்க படிக்குதா இல்லையான்றது ஒருத்தவங்க போய் ரீச் ஆகுறாங்க படிக்கிறாங்கன்னு நம்ம பேரண்ட்ஸ் கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப மஸ்ட்னா. அதே மாதிரி வந்து ஃபீஸ்னா ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஃபீஸ் வந்து கரெக்ட் கம்மியா இருக்கணும். அதான் அதிகமா இருக்கிறத விட ஆவரேஜ் ஸ்டேஜ்ல இருந்தா போதும். நம்மளால பே பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா பிரைவேட் காலேஜ்ல நம்மளால சேர்ந்து படிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வேணும். ஏன்னா இப்ப கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா நிறைய பேர் காலேஜே நின்னுடுறாங்க படிக்க மாட்டாங்க. அப்புறம் அங்க போகணும்னு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஃபீஸ் அதிகமா இருக்குன்றதுக்காக நிறுத்திடுறாங்க. தேர்ட் ஒன் வந்து கேஸ்ட் இருக்கக்கூடாதுன்னா ஸ்கூல் ஆர் காலேஜ் ரெண்டுத்துலயுமே எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும். கேஸ்ட்ன்றது இருக்கக்கூடாது. அதுக்கான பல காரணங்கள்னாலதான் வந்து அது ரொம்ப வந்து பேக்வேர்ட்ல பின்தங்கின மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு. இப்போ சென்னையில ஒரு சிட்டில வாழ்றவங்களுக்கு இந்த கேஸ்டோட இது வந்து தெரியாது.
ஆனா இன்னுமே வந்து நிறைய இடத்துல இவங்கெல்லாம் வளர முடியாத ஒரு நிலைகள் வந்து இருக்கதா செய்யும். ஒருத்தங்களுக்கு இழப்பு தான், ஒருத்தங்களுக்கு நல்லதுதான். அதனால ஆனா நிறைய பேர் அந்த நன்மை வந்து அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறத நம்ம பரவாயில்லன்ட்டு புறக்கணிக்கிறாங்க. ஓகேவா? எல்லா இடத்துலயும் ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும். ஓகேவா? இது வெறும் இதுல இருந்து நல்லது மட்டும் தான் அப்படின்னு ஒரு சம்பவம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்க இங்க உட்காந்துட்டு இங்க உட்காந்து நீங்க டிசிப்ளினா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அதுக்கான ரிசல்ட் என்ன ஆகுது? உங்களோட growth வந்து இருக்கு. ஆனா உங்களோட சக மாணவர்கள் வந்து அப்படி இருக்கிறது இல்ல. ஓகேவா? இருக்கிறது இல்ல. சரியா? அப்போ நீ ஒண்ணு அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இங்க வந்து வர மாரி ஒரு பொசிஷன் தான் இருக்கு. மத்தவங்க என்னென்னமோ பண்றாங்க. கேட்டா என்டர்டெயின்மென்ட் இந்த டைம் தான் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நீங்க அப்படி வந்து இல்ல. அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஒரு நன்மை இருக்குன்னா, இழப்புகளும் இருக்கும். அப்போ 2த்துலயுமே வந்து எது பெஸ்ட்? நன்மை அதிகமா இருக்குன்னா, அத எடுக்கிறது நல்லது. தீமை அதிகமா இருக்குன்னா, அத வந்து அந்த இத வந்து எடுக்காம இருக்கிறது நல்லது. அது கரெக்ட்னா நான் வந்து இப்ப கேஸ்ட்னா வந்து இருக்கிறது நான் தப்பு சொல்லல. இப்போ நான் இப்ப பிசினா அவங்களுக்கு தர மாட்டாங்க, எஸ்சிக்குனா தருவாங்க. இப்ப பார்த்தா எல்லாருமே ஈக்குவலா எல்லாருமே எப்படி சொல்றது? கஷ்டத்துலதான் இருக்காங்க. எல்லாருமே பிசில இருக்காங்க, ஓசில இருக்கவங்க நல்லா இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. எல்லாரும் கஷ்டம். எல்லாருமே கொஞ்சம் ஸ்கூல் வரைக்குமாச்சும் ஆக்சுவலி ஈக்குவலா பார்க்கலாமேன்ற மாதிரி ஒரு அப்போ அந்த சிச்சுவேஷன் இருந்தா நல்லா கேர்லெஸ்ஸா இல்லாம இன்னும் ப்ராப்பரா, டிரான்ஸ்பரண்டா, பினான்சியலி பேக் இருக்கிறவங்க. ஆ. அப்ப அதுக்கான வந்து சாத்தியக்கூறு எப்ப வந்து என்டர் ஆகும்னா, எல்லாருக்குமே அனைவருக்கும் ரேஷன் கார்டு, ஆதார் கூட லிங்க்டு. ஆதார், பான் கார்டு, ரேஷன் கார்டு லிங்க்டு. அப்போ ஒரு ஒரு இதோட வந்து வருமானம் அப்போ வந்து பேங்க்ல இருந்து எவ்ரிதிங் என்ன அமௌண்டா இருந்தாலும் வரவு, செலவு வந்து பேங்க் மூலியமா நடக்குது அப்படின்னா, பேங்க் மூலியமா நடக்குதுன்னா, அப்ப வந்து இவங்களோட உண்மையான வரவு இவ்வளவு. இவங்களோட உண்மையான வந்து செலவுகள் இவ்வளவு. அப்போ இந்த குடும்பத்தோட மாத வருமானம், வருட வருமானம் அப்படின்றது டைரக்டா ஒரு நம்ம நம்ம சொல்றதுதான் 60,000 வந்து போட்டுக்கோங்க அப்படின்னா 60,000 அது எக்ஸாக்டா 60,000 இருக்காது. அப்போ இப்ப வந்து 1,50,000 மேல வந்து இருக்கு, வருமானம் இருக்கு, செலவுகள் போக போக வந்து அவங்களால வந்து ஒரு 50,000 அப்படி இவங்க ஓகேவா? இந்த குடும்பத்தோட வருமானம் ஓகேவா? குடும்பத்தோட வருமானம் எல்லாத்தையும் தான் வந்து சேர்க்கும். ஓகேவா? அப்ப இவங்களுக்கு இந்த ஃபீஸ் நிர்ணயம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து வரலாம். ஓகேவா? அப்ப வந்து உண்மையிலேயே யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போயிருக்கு. ஓகேவா? அப்போ ஆதாரோட லிங்க் மூலியமா ஆதாரோட கரெக்ட் லிங்க் ரேஷன் கார்டுல வந்து இல்ல. அப்போ இவங்களுக்கு உண்மையிலேயே குடும்பம் இல்ல. இவங்களுக்கான வந்து இவங்க வந்து தவிக்கிறாங்க அப்படின்றதும் சிங்கிள் பேரண்ட் அப்படின்றது எவ்ரிதிங் வந்து அதுலயும் நம்ம வந்து நிர்ணயிச்சிடலாம். சிங்கிள் பேரண்டா அப்படின்ட்டு வந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓ சிங்கிள் பேரண்ட் இவங்களோட வந்து ரேஷன் கார்டுல இவ்வளவுதான் இருக்கு. இந்த ஆதார் வந்து ரேஷன் கார்டுல இல்ல. ஏன் இல்ல? அப்படின்ற அந்த கேள்வி. அப்புறம் வந்து இவங்க வந்து இவ்வளவுக்கு மேல வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்ப இந்த குடும்பத்துக்கு வந்து ஏன் பான் கார்டு இல்ல? அப்போ ஆட்டோமேட்டிக்கா வரிகள் வந்து சரியா வந்து வர ஆரம்பிக்கும். கண்டிப்பா வந்து இதோட வரி வந்து டைரக்டா அவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம போய் கட்டினாதான் அப்படின்றது பதில் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல நீ கட்ட வேண்டியது. நீ வந்து இதெல்லாம் வந்து வரி விலக்கு இருக்கு அப்படின்றத காமிச்சு நீ அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கி அப்படின்ற அந்த ஃபார்மேட் வந்து கொண்டு வரலாம். அப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, அடுத்து மார்க்குக்கு மட்டும் இல்லாம திறமைக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஸ்காலர்ஷிப்ல. ஏன்னா வந்து இப்போ திறமை அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து மார்க் அப்படின்றது படிப்புல வந்து திறமை இருக்கு. இப்போ வந்து கலைகள்ல வந்து இவங்களுக்கு திறமை இருக்குன்னா அதுக்கு வந்து காலேஜோ வந்து இப்போ டான்ஸ் காலேஜ் இல்லன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா ஒரு சிலவங்க வந்து 12th 600க்கு 580 590 அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இன்னொரு பர்சன் வந்து நார்மலா வந்து ஆவரேஜ் அதாவது ஒரு 450 500 அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா செலக்ட் ஆனவங்க என்னவோ 450 480 அந்த மாதிரி எடுத்தவங்களே செலக்ட் ஆயிடுறாங்க.
அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க. அவங்க கேட்ட கொஸ்டினை வந்து அவங்க அப்படியே உள்வாங்கிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்ல. நம்ம ஏன் வந்து 550 அபோவ் எடுத்தா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாம விட்ட மாதிரி. ஆனா அவங்க ஒரு போஸ்டிங்ல போய் உட்காரும் போதுதான் இவங்கள நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம என்கரேஜ் பண்ணாம விட்டுட்டு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து வச்சு வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அதான் நடந்தது. இல்லன்னா இப்போ நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தெரியும். தெரியும். அது வந்து அவங்களோட அந்த படிப்புக்கு அப்படின்னு இல்லை, அவங்களோட புரிதல் அவங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்ட்டு ஒரு ஆப்டிடியூட் காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி வந்து வச்சு அதுல வந்து ஸ்கோர் பண்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க பணக்கார வீட்டு பீப்புள் அது மாதிரி இருக்கலாம் இல்லை, எல்லாருக்குமே வந்து கூடு. ஆனா எல்லாருக்குமே அது கிடைக்கிறது இல்லைன்னா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு இல்லை, யாருக்கும் வந்து சரியான அவேர்னஸே இல்லை. கவர்மெண்டே இதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குதுன்ற அவேர்னஸ் இல்லை. அது எல்லாருக்கும் கரெக்டா போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். அது ஸ்கூல் மூலியமாவே வந்து ஸ்காலர்ஷிப் எடுத்து வந்து அவங்கள வந்து முன்னெடுக்கலாம். அப்ப அது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, எது வேணாம் ஸ்காலர்ஷிப் அவேர்னஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு டெஸ்ட் அந்த மாதிரியே போகாம நம்ம அகாடமில பண்றோம்லண்ணா, விளையாட்டு மூலமா படிக்கிறது, நம்ம குழந்தைங்களுக்கு டியூஷன்ல சொல்லி தர்றது, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் மூலமா வந்து ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து இத எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மெத்தட்ல யோசிச்சு பசங்களை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணாம இப்ப அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதையே காலேஜ் வந்தா ப்ராஜெக்ட் வந்து நிறைய ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வேற மாதிரி பிபிடி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது மாதிரி இல்லாம நிறைய கிரியேட்டிவா கொடுக்கலாம்ல நம்ம ஸ்கூல்ல பண்ண மாதிரியே. ஓகே, அப்போ வந்து 10th 8th 9th 10th இவங்களுக்கு எல்லாம் ப்ராஜெக்ட்ஸா கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றீங்க. அதாவது ப்ராஜெக்ட்ஸா மட்டும் இல்ல ப்ராஜெக்ட்னா வந்து நீங்க வந்து இன்னும் வந்து புரிஞ்சுக்கல. ஓகேவா, இவங்களுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியோ அவங்களோட வளர்ச்சி வந்து இவங்க வந்து நிர்ணயம் பண்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு வந்து 2 நாள் டைம் இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எந்த டாபிக் வந்து இவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்க போறீங்க, அவங்கள வந்து முன்னேற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் அது மாதிரி கத்துக் கொடுக்கறது விளையாட்டு மூலியமா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்களே ஒரு விளையாட்டு இருக்கு கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு பசங்களுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். பாத்துக்கீங்க, எது வேணாம் வேணாம் அப்படின்னு இது வந்து தெரியல வேணாம் அப்படின்னு. நானும் ஃபீஸ் அமௌண்ட் தான் எழுதணும். அப்போ இதுதான் ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட பாயிண்ட் தான் போயிடும். எல்லாரும் சொல்றாங்க என்ன பாயிண்ட் சொல்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த மாற்றங்கள் முதல்ல அவ கேட்டவங்க யாரு அப்படின்னு வந்து டக்குன்னு அவ சொல்லிட்டால, அப்போ நீங்க எடுத்த பாயிண்ட் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. நான் யோசிச்சு வச்சது ஃபீஸ், நெக்ஸ்ட் வந்து டியூஷன் எல்லாம் போக வேணாம். ஏன்னா வந்து மார்னிங் பசங்க 8 o'clock கிளம்பி 5 o'clock முடிஞ்சு டியூஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்கக்கூடாது, தனியா பிரைவேட் டியூஷன் இருக்கக்கூடாது. ஆமாங்க, மார்னிங் 8 o'clock கிளம்பி ஈவினிங் 5 o'clock தான் வராங்க. அப்ப பசங்களுக்கு அந்த வயசுலதான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும், அவங்க விளையாடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கிறதோட பேரு ஸ்கூல்லயும் படிக்கிறாங்கன்னா, ஆனா எப்ப பாரு விளையாடிட்டே இல்ல. ஒரு 5 to 6 o'clock அந்த மாதிரி அவங்க வீட்டுல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க விளையாடவோ இல்ல அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணணும்ல. எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு இருந்தா ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கறது பேரும் டியூஷன். ஒரு ஃபீஸ் இதை பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீன் தான் போட்டுப்பாங்க. காலேஜ்ல சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் காலேஜ்ல சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் டியூஷன் ஃபீ தான் அதோட வந்து மீனிங். பர்த்டே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதே டியூஷன் தான். அங்க ஒரு அது ஈவினிங்கும் வேணாம்னு நான் சொல்றேன் குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப புஷ் பண்ற மாதிரி குழந்தைங்க அப்படி புஷ் பண்ணிட்டாலும் அதாவது ஒரு மேக்ஸிமம் 1 hour வைக்கலாம். 2 hours 3 hours அந்த மாதிரி எல்லாம் வைக்காம 1 hour 1.5 hours வைக்கலாம். சீக்கிரம் உன்னோட பாயிண்ட் வந்து நீ கீ கொடுத்துக்கிட்டே வந்து சொல்லிருப்பா.
நல்லா படிக்கிற ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து அவ்வளவா கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப வந்து அது டீச்சர்ஸ்க்கு டீச்சர் ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து மாத்தணும். டிஸ்கஷன் மாதிரி கிளாஸஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நல்லா படிக்கிற பசங்க கூட ஒரு டிஸ்கஷன் மட்டும் இருக்கு, மத்தவங்க எல்லாம் வந்து சும்மா வந்து பறக்க பார்த்துட்டு இருக்காங்க. தூங்கிடுறாங்க ஒரு சிலர் மாதிரி. ஆனா அப்படி இல்லைன்னா கம்பேரிசன் இருக்கு. அப்போ எல்லா டீச்சர்ஸும் கம்பல்சரியா சைல்ட் சைக்காலஜி அப்படின்ற அந்த இதை வந்து டாபிக்கை வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது. கம்பேரிசன் ஏன் ஸ்கூல் காலேஜ்ல இருக்க கூடாது அப்படின்னா எல்லாருமே நல்லாதான் படிப்பாங்க. கம்பேரிசன் வந்து ஸ்கூல் காலேஜ்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. வீட்லயும் இருக்கு. வீட்டுல அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, தம்பியோ தங்கச்சியோ இருக்கிறாங்க, இது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளயும் வந்து கம்பேரிசன் இருக்கு. ஸ்கூல்ல வந்து ஆரம்பிக்கிறது, ஸ்கூல்ல வந்து எப்பயாவது தான் கம்பேரிசன் நடக்கும். உண்மையான கம்பேரிசன் நடக்கிற இடம் வந்து வீடு. வீட்டுல அண்ணா தம்பி மட்டும் இல்ல, இந்த ரிலேஷன் அவன் பார் எப்படி முன்னேறிட்டான், என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன இருக்கிறீங்க, நீ என்ன பண்ற, அவங்கள பார்த்து கத்துக்கணும். நல்லா ஆன்சர் சொன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரி அவங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அவங்க சொல்ல தடுமாறும் போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி. ஓகே, அப்ப அந்த டீச்சிங் மெத்தட்ஸ்ல டீச்சிங் பீப்புள் அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா ட்ரெயின் பண்ணும். நானும் ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய பேர் இல்லப்பா, எல்லாரையும் ட்ரெயின் பண்ண வேண்டியது. எல்லாருக்கும் ஈக்குவலா சான்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா படிக்காம இருக்க பசங்களை அண்ணா சொல்றது அப்படி வந்து இன்னும் பெட்டரா அவங்கள வந்து ஒர்க் பண்ணு. இப்போ உன்னோட சென்டருக்கு அண்ணா ஒரு வாட்டி வந்து போறேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ரிப்பீட்டடா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலயும். ஏன்னா அவங்க கூட வந்து பழகுற அந்த இம்பாக்ட் வந்து ஒரு நாளா இருந்தாலும் அந்த ஒரு நாள் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நம்மள வந்து மறக்கவே மாட்டோம். அப்போ அந்த சொல்லிக் கொடுக்குற விதமும் அதுதான் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும். அப்போ அந்த டீச்சிங் பாலிசிஸ் மெத்தட்ஸ் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கணும். வெறும் வந்து டீச்சர் ட்ரைனிங்ல இப்போ டெட் எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாமே வந்து வெறும் மேனுவல் மட்டும் தான் இருக்கு, அப்படியே தியரிஸ் மட்டும் தான் இருக்கு, அதை வச்சுதான் வந்து எடுக்க தவிர்த்து டெட்டுக்கு ப்ராக்டிக்கலா ஒண்ணு இல்லவே இல்லை. ப்ராக்டிக்கலா அவங்க எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை. அப்போ வெறும் வந்து படிச்சுட்டு மட்டும் போயிட்டாங்கன்னா அது வந்து எல்லாமே நடந்துரும் அப்படின்னு அவசியம் இல்லை. காக்னிட்டிவ் அபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அந்த அபிலிட்டிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றது பண்ணணும். ஓகே, அப்போ எஜுகேஷன் நீங்க சொன்ன மாதிரி எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த எஜுகேஷன் மூலியமா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். அதுதான் எஜுகேஷனல் ரைட்ஸ்ல பேசிக்கான எஜுகேஷன் பத்தி, எஜுகேஷன் ரைட்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அப்புறம் அதுதான் இப்ப மேஜரா பார்க்க போறோம். Introduction. Education is important for people as well as nation. Education is the first step for the child's development. Education improves knowledge, skills, values, and the quality of one's life. It also helps in overall development of our country. Importance of education. Education doesn't mean that one should be literate. It is more than literacy. Education helps to analyze the reason, build skill to live, know what is right or wrong, lead a moral life, ethical life. அப்ப அனலைஸ் த ரீசன். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குதுன்றது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ரைட். ஒண்ணு வந்து இப்ப பண்ண சொல்றாங்கன்னா ஏன் பண்றோம், ஏதாவது ஒரு சடங்கு சொல்றாங்கன்னா கூட அந்த சடங்கு ஏன் நடக்குது, என்ன ரீசனுக்காக இது அப்படின்றத அனலைஸ் ரீசன் பண்ணணும். தெரியல, நான் சொன்னாங்க, நான் படிச்சேன், அதை எழுதுனேன் அப்படின்ற மாதிரி இல்லாம எவ்ரிதிங்
ரைட்டான டைரக்ஷன் இருக்கணும். எது சரி எது தவறு அப்படின்றத புரிதல் இருக்கணும். மோரல் லைஃப், மத்தவங்களை ஹர்ட் பண்ணாம மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத ஒரு லைஃப் வந்து கொடுக்கணும். ஓகே, மகாத்மா காந்தி எடுகேஷன் பத்தி என்ன சொல்லியிருக்காரு? லிட்ரஸி இன் இட் செல்ஃப் இஸ் நோ எஜுகேஷன். நீ டிகிரி வாங்கிட்டேன்னா வந்து நீ வந்து எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்ட்டு இல்லை. ஓகேவா? ரைட். லிட்ரஸி இஸ் நாட் த எண்ட் ஆஃப் எஜுகேஷன். நீ காலேஜ் போயிட்டு ஸ்கூல் படிச்சுட்டு அதனால நீ வந்து அதான் முடிஞ்சிருச்சு, உன்னோட எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இல்லை. ரியல் எஜுகேஷன் கன்சிஸ்ட் இன் டிராயிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யோர் செல்ஃப். நீ படித்தது மூலயமா நீ எதை முன்னிறுத்துற, எப்படி வந்து உன்னோட குவாலிட்டிஸ திறமைகளை வெளில கொண்டு வர, அதுதான் எஜுகேஷன். ஆல்ரைட், தட் இஸ் எஜுகேஷன். Education helps in broadening one's mind. It removes superstitious beliefs. மூட நம்பிக்கைகளை வந்து ரிமூவ் பண்ணிடும். Education helps in increasing awareness of surrounding social and political issues. It develops wisdom. Okay, let us know. Swami Vivekananda is best known for a speech which began with the words, "Sisters and brothers of America." அந்த சமிட்ல பேசுறப்ப வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப கம்மி. ஆனா இவர் ஆரம்பிக்கிறப்ப வந்து எல்லாரையும் ஓகேவா தன்னுடைய உடன்பிறப்புகளா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னா அதுவே வந்து அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு செம்ம பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்கும். ஆல்ரைட், அவர் என்ன சொல்றாருன்னா, education is the manifestation of the perfection already in man. ஆல்ரெடி இருக்கிறது இன்னும் பெட்டர் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறது, அதுதான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ரைட். மேனிஃபெஸ்டேஷன். குருகுலம் is the system of education that was practiced in ancient India. Guru, teacher, and the Shishya, student, lived in ashram. Educational right. Every child has right to have free and compulsory education. The Right to Education Act, RTE, specifies different responsibility to the local authorities and government to ensure free and compulsory education. RTE, the Right to Education Act. Next, Right to Education Act 2009. அப்போ அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க? Right to Education Act of 2009 describe the importance of free and compulsory education for children between 6 to 14 years of age. Education should be affordable to common people. There should be no discrimination in education. Affordable, no discrimination in education. It should be based on need of the child and mold the child's thoughts. Mold the child's thoughts. The child should be at the center of an education system. Okay. The legislative section is divided into 3: union list, state list, and concurrent list. Education comes under concurrent list. Union list, state list, and concurrent. மூணா வந்து legislative section பிரிக்கிறாங்க. அதுல education comes in concurrent list. Concurrent ஓட மீனிங் என்ன? ஓகே, ரெண்டுமே மோல்ட் பண்ணலாம். சரி, வேற? கான்கரண்ட்னா பொதுவானது. ஓகேவா? கான்கரண்டோட பேசிக்கா இப்ப மேத்தமேட்டிக்கல் மீனிங் கான்கரண்டோட மீனிங் என்ன?
ரெண்டுக்கு மேற்பட்ட லைன்ஸ், more than 2, 3 or more lines connecting at a same point. ஓகேவா, கான்கரண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகே, கான்கரண்ட் நிறைய வந்து மர்ஜ் ஆகுது, ஒரே இடத்துல மர்ஜ் ஆகுது. இப்ப ஸ்டேட்டுக்கும் யூனியனுக்கும் ஒன்னு ஆகுறது தான் கான்கரண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்றோம். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். நம்ம படிக்கிறப்ப இதுக்கப்புறம் ஆர்டிஇன்னு படிக்காம ரைட் டு இப்போ ஆர்டிஇன்னு வருதுன்னா ரைட் டு எஜுகேஷன் தான் படிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அப்ரிவேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல ஓகே இதை இப்படியே படிக்கலாம் அப்படின்ட்டு இல்லாம அந்த முதல்ல இருக்கிறத படிச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து மைண்ட்ல டோட்டலா செட் ஆயிடும். ஓகேவா, ரைட். Until the completion of elementary school, no student is taught from school. Elementary school completion முன்னாடி வந்து ஸ்கூலை ஸ்டாப் பண்றதுக்கு ரைட்ஸே கிடையாது, பேரண்ட்ஸ்க்கும் கிடையாது. 25% reservation is given to economically underprivileged people in all private schools. 25% reservation. பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் 25% வந்து ப்ரொவைட் பண்ணணும். அவங்க வந்து அந்த அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு, எக்கனாமிக்கலி அண்டர் பிரிவிலேஜ், அந்த வேர்ட் பார்த்துக்கோங்க, எக்கனாமிக்கலி அண்டர் பிரிவிலேஜ் பீப்புளுக்கு 25% கொடுக்கணும். இது தெரியாததுனால நிறைய பேர் வந்து அதை வந்து அவையிலே பண்ண மாட்டாங்க. கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அது மாதிரிதான் வந்து நம்ம வந்து கட்டிட்டு இருப்பாங்க பிரைவேட்லயோ. ஓகேவா, ரைட். Improvement in the quality of education. School infrastructure should be improved every 3 years. Every 3 years. Improved every 3 years. Finances will be shared between the state and central government. இதோட இந்த எஜுகேஷனோட அந்த ஃபினான்ஸ் செலவுகள் அனைத்தும் ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து தான் பண்ணணும். நெக்ஸ்ட், National Education Policy, NEP. In 2019, the Government of India has framed National Education Policy, NEP, to promote education among the people of India. The National Education Policy covers all educational system from primary to college level. Primary to college level, NEP, PE la NEP. Okay, right? First, let us know. The first National Education Policy was implemented in 1968, followed by the second one in 1986. 1968 first, second one the 1986. இதை வந்து ரெகுலேஷன்ஸ் அப்படின்ட்டு கூட வந்து சொல்லுவாங்க. 2019 ரெகுலேஷன், 1986 ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஆல்ரைட். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. Child labor. Child labor is not allowed in our country. All children are entitled to have free and compulsory education. Educational schemes. The most important milestone in education is the free mid-day meal program, which was implemented by our former Chief Minister K. Kamaraj. The Indian educational system is mainly divided into 4 stages: lower primary, upper primary, secondary, higher secondary. Lower primary, upper primary, secondary, and higher secondary. The Sarva Shiksha Abhiyan, SSA, Sarva Shiksha Abhiyan, the Right to Education Act, Right to Education Act has improved the educational performance. Right to Education Act la and the SSA, Sarva Shiksha Abhiyan, improve the performance. Okay, next, Sarva Shiksha Abhiyan, SSA, Education for All. Idoda meaning enna? Education for all was launched in the year 2001.
Objectives of Sarva Shiksha Abhiyan: increasing the enrollment in primary schools, getting access to free and compulsory education for children up to age 14. Age 14, 9th. ஓகேவா, நம்மளோட ரூல் படி 9th. Improving quality of education. Samagra Shishya subsumes the three erstwhile schemes: Sarva Shishya Abhiyan, SSA, Rashtriya Madhyamik Shishya Abhiyan, RMSA, and TE, Teacher Education. சங்கமம்னாலே என்ன அர்த்தம்? கலக்கிறது. சங்கமம், அதுக்குதான் வந்து நான் கேட்டேன். சங்கமம், ஓகேவா, கலக்கிறது. ஓகேவா? Rashtriya Madhyamik Shiksha Abhiyan, RMSA, was launched in 2009, raising the minimum level of education to class 10. Raising, இவங்களோட மெயின் இது என்ன? கிளாஸ் 10க்கு தேவையான அட்லீஸ்ட் மினிமம் எஜுகேஷன் லெவல் ஆவது நம்ம வந்து ரைஸ் பண்ணிட்டோம். Later, in 2018, the government of India wanted to provide a single scheme for school education starting from preschool to class 12. This scheme is known as Samgara Shiksha. இதுதான் வந்து சப்யூம்ஸ், எல்லாத்தையும் வந்து ஒன்னா சேர்க்கிறது. SSA பார்த்தோமா, TE, டீச்சர் எஜுகேஷன், டீச்சர் இது பார்த்தோமா, அப்புறம் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இது மூணுத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி SS. ஓகேவா? Samagra Shishya. ஓகேவா, ரைட்? Samagra Shishya. Objective of Samagra Shishya: providing quality education and improving learning outcomes of the student, supporting all state governments in implementation of right to education, focusing on girl education, focusing on digital education. 2018, okay? In the past 2 decades, India has achieved a maximum enrollment of students in schools. 2 decades, கடந்த 20 வருஷமா இந்தியால தான் வந்து அதிகமான என்ரோல்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. ஓகேவா? ஸ்கூல்ஸ்ல என்ரோல்மெண்ட் அதிகம். ஓகேவா? பெருந்தலைவர் கே காமராஜ் birth anniversary 15th July is celebrated as Educational Development Day in recognition of his contribution to the development of education. July, Educational Development Day. அப்போ ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்டும் நம்ம பாக்குறப்போ எப்படி நம்ம ஃபீல் பண்ணோம் தெரியுமா? அதெல்லாம் இந்த வாட்டி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். அப்பதான் அது வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? முக்கியமான வார்த்தைகள்: ensure, assure, கண்டிப்பாக, assurance. ஓகேவா? erstwhile, former, முன்னாடியில இருந்து. erstwhileோட மீனிங் என்ன? முன்னாடியில இருந்து. ஓகே, முன்னாடி இருந்தத ஃபார்மர், முன்னாடி ஃப்ரண்ட்ல. இப்போ அப்போ முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸ ஒன்னா சேர்ந்தானே வந்து செக்மர் அந்த இது வந்து SS வந்து ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்னா கலந்து. தென் சூப்பர்ஸ்டிஷன்ஸ், irrational religious belief, ஏனே தெரியாம வந்து ஒரு சில பிலீஃப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
அதுக்கான ரீசன்ஸ் வந்து வேற இருக்கலாம். இன்னும் வந்து ஆழ்ந்து கவனிச்சாதான் இருக்கும். இப்ப கோயிலுக்கு போயிட்டு என்ன இது வந்து அப்படி கீழே வந்து விழுந்து வந்து கும்பிடுறது வந்து தவறு. அதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், யூ நோ. ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ். காத்து கருப்பு. அது அப்புறம் வந்து மத்த ரீசன்ஸும் அந்த ஸ்மெல்ஸ் வந்து மத்த விலங்கினங்களை கூட அட்ராக்ட் பண்ணும். நம்மதான் இப்போ நம்ம வந்து ஒரு அர்பன் லைஃப் ஸ்டைல்ல நம்ம இருக்கிறோம்ப்பா. அதனால கான்கிரீட்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேற இல்ல. ஓகேவா? இர்ரேஷனல் ரிலீஜியஸ் பிலீஃப். இப்ப ஒரு சிலர் வந்து இப்ப வேண்டுதெல்லாம் வந்து தேங்காய் தூக்கி மண்டையில அடிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. ரைட்? அப்போ இர்ரேஷனல், என்னடா இது முட்டாள்தனமா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு பெயின் வந்து கொடுத்துப்பாங்க. பெயின் கொடுக்கறதே வந்து ஒரு அது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்பிக்கை அப்படின்றது அந்த பண்ணா நான் வந்து சரியாவேன், நான் அதுக்கான முழு முயற்சி பண்ணுவேன் அப்படின்றதுக்கான ஏதாவது. ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு ஒண்ணு பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுக்காக வேண்டி இருக்கிறோமோ அதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணுவோம். சும்மா போயிட்டு சார் எனக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னா அவர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அதுக்கான எந்த ஒரு முயற்சிகளும் நம்ம பண்ணல. ஓகேவா? அதுக்கான முயற்சிகளை பண்ணலன்னா மனுஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து அவங்கள வருத்திக்கிட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், அவங்கள தூண்டும். அப்போ அதனாலதான் அந்த தூண்டுதல் வந்து இருக்கும். ஓகேவா? ரைட்? சரியா? அப்ப அந்த விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாத்துக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு டாபிக் எஜுகேஷனல் ரைட் டாபிக் எவ்வளவு இம்பார்ட்டன்டான டாபிக். நிறைய விஷயம் பார்த்தோம்ல இதுல. இந்த சம்பவம் வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல 3rd டேர்ம்ல 5th ஸ்டாண்டர்ட்ல 3rd டேர்ம். ஓகேவா? சரி, இதோட ஆன்சர்ஸும் வந்து பண்ணிடுங்க. அப்போ நம்ம பீப்புள் வந்து நம்மளோட புக் எல்லாம் பெர்ஃபெக்டா தான் இருக்கு, ஆனா நம்ம படிக்கிற விதம் தான் தவறா இருக்கு. அப்போ டைரக்டா இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த டக்குன்னு வரமாட்டேங்குது இது. சமாகிர சிக்ஷா ஸ்கீம் வந்து எந்த வருஷம் வந்துச்சு? 18. 9ல வந்து ரைட் டு எஜுகேஷன். ஓகேவா? ரைட். சரி. That's the first step for child's development. Education. Education is more than. Education is the manifestation. That describes the importance of Right to Education Act. The government of India has framed dash to promote national education policy. Gurukulam. Kamaraj. Right to Education Act. Education. Wisdom. ஓகேவா? 2018. இதுல என்ன பண்ணாங்க? 3 விஷயம். அந்த SSA, RM EE. சிக்ஷா அபியான எல்லாத்துலயும் காமன்ப்பா. ஓகேவா? ரைட். ஆர்னா என்ன? எம்னா ஓகேவா? மத்தியமிக். சரி,
every child has education, right to have free and compulsory education. Okay, right. Education helps in increasing awareness of surrounding social and political issues. Right to School Act describes the importance of free and compulsory education for children. Okay, right? Numeracy is the first step towards making one educated. The former Chief Minister of Tamil Nadu, K. Kamaraj, was implemented, has implemented free midday meal program. True. Okay, has வரணும். Okay, ரைட்டான வந்து இங்கிலீஷ்ல தெரிய ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா வந்துரும். Okay, good. So we have done a good job. என்ன வந்து எப்படியாவது 9 o'clock அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் எதை சென்ட் பண்ணல அப்படின்னா, லிங்க் சென்ட் பண்ணலன்னா எனக்கு யாராவது ஒருத்தங்க போன் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்ல மெசேஜ் பண்ணணும். ஓகேவா? அப்படியும் நான் வந்து போடல அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்துல நான் வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னா 10 நிமிஷம் கொடுங்க. ஏன்னா அது வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆமா, அது ரவுண்ட் ஆகும். நான் கிளம்பணும்ல. ஓகே,